ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அன்னைக்கு லஞ்ச் வந்து என் வீட்டுக்காரங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. தூத்துக்குடிக்கு கொஞ்சம் கஸ்டம்ஸ் விஷயமா போறேன்ட்டாங்க. அதனால காலையில மட்டும் சாப்பாடு முடிச்சுட்டு போறேன்ட்டாங்க. மொத நாள் தான் மாவாட்டி வச்சிருந்தேன்றதுனால இட்லிய வச்சுட்டு கும்பகோணம் கடப்பா பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். 150 கிராம் சிறுபருப்பு, 3 உருளைக்கிழங்கு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து 4 விசில் நல்லா மைய விட்டுட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா பொரிக்கடலை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கசகசால, அரை முறி தேங்காய், கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மை போல அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு தக்காளி, ஒரு பல்லாரி நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு எண்ணெய் தாளிச்சு கடுகு சேர்த்துட்டு தாளிச்சு விட்டதுக்கு அப்புறமா அது நல்லா மசிய வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த உருளைக்கிழங்கு சிறுபருப்பு கலவையை உள்ள சேர்த்துட்டு அந்த அரைச்சு வச்சிருந்த மசாலா சேர்த்துட்டு ஃபைனலா நல்லா கொதிச்சு வந்ததும் கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லியிலையும் சேர்த்துருங்க. சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிட்டு. இது நல்ல சூடான இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எப்போதுமே நம்ம இட்லி சாம்பார் அப்புறமா சட்னி எல்லாம் வச்சு சாப்பிடுவோம்ல, கொஞ்சம் வித்தியாசமா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். மதிய லஞ்சுக்கு சிம்பிளா புளியோதரை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம்.